அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் அந்த விவகாரம் தற்போது வெறும் உதாரணமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் ஒரு மாணவருக்கு ஞானசேகரன் பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கிறார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், உங்கள் விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் மேலும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவியுடைய தோழி ஒருவருக்கும் இந்த ஞானசேகரன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் புகாரை பெறுவதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஞானசேகரன் குறித்து பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழைந்து அத்துமீறி உள்ளே நுழைந்து மாணவிகளுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தொடர்பாக அப்போது மாணவர்கள் அந்த ஞானசேகரனை தாக்கி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும், ஆனால் கோட்டூர்புரம் போலீசார் அது பாலியல் வழக்கு பதிவு செய்யாமல் வழிப்பறி வழக்கு மட்டுமே பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துள் நுழையும் போது ஞானசேகரன் பிளைட் மோடில் தன்னுடைய செல்போனை எப்போதும் போட்டுவிட்டு உள்ளே நுழையக்கூடிய செயலில் ஈடுபடுவது வழக்கமான ஒரு நடைமுறை என்று ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய செல்போனில் இருந்து 6 வீடியோக்கள் மொத்தம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சைபர் ஆய்வகத்திற்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த 6 வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 வீடியோக்களில் 2 வீடியோக்கள் ஆபாச வீடியோக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்டவருடைய ஆபாச வீடியோக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது தொடர்பான முழுமையான விவரங்கள் காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. வீடியோக்கள் பதிவாகி இருக்கிறது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஞானசேகரன் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சை முடிந்த பிறகு அவரை சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப.